நாட்டை அடுத்து ஆளப்போவது யார் என்ற மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 39 மையங்கள் உட்பட நாடு முழுவதும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜா. மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகிறது. இதனை முன்னிட்டு டெல்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார், நடந்து முடிந்த தேர்தலில் 64.2 கோடி பேர் வாக்களித்து உலக சாதனை படைத்துள்ளதாக எழுந்து நின்று கைத்தட்டி நன்றி தெரிவித்தார். 64.2 கோடி வாக்குகளுடன் நாம் உலக சாதனை படைத்துள்ளோம். இந்த எண்ணிக்கை ஒட்டுமொத்த G7 நாடுகளை விட 1.5 மடங்கு அதிகம். ஐரோப்பிய யூனியனை விட 2.5 மடங்கு அதிகம். கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலில் 540 இடங்களில் மறுவாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் இந்த முறை 39 இடங்களில் மட்டுமே மறுவாக்குப்பதிவு நடைபெற்றதாக கூறிய ராஜீவ்குமார், குறிப்பாக 2 மாநிலங்களில் மட்டும் 25 இடங்களில் மறுவாக்குப்பதிவு நடைபெற்றதாக சுட்டிக்காட்டினார். இந்த தேர்தலில் 10,000 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் 2019ஆம் ஆண்டை விட 3 மடங்கு அதிகம் என குறிப்பிட்டார். வாக்குப்பதிவு விவகாரத்தில் சிலர் வேண்டுமென்றே தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக கட்டுக்கதைகளை கூறி வருவதாக ராஜீவ்குமார் சாடினார். இந்த சூழலில் தமிழ்நாட்டில் உள்ள 39 வாக்கு எண்ணும் மையங்களில் நாளை காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. வெற்றி மற்றும் முன்னிலை தொடர்பான தகவலை தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையத்தில் அறிந்து கொள்ள தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. வாக்குப்பதிவு எண்ணிக்கையில் கடைசி சுற்றுக்கு முன் தபால் வாக்கு எண்ணிக்கை விவரங்கள் வெளியாகும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். இதனிடையே கருத்து கணிப்புக்கு முற்றிலும் நேர்மாறாக தேர்தல் முடிவுகள் இருக்கும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி இன்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புக்கு எதிர்மறையாக தான் முடிவுகள் வரும் என நம்பிக்கை உள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம். டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் இந்தியா கூட்டணியின் வெற்றியை கொண்டாட பந்தல் அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றன. ராஜா, வாக்கு எண்ணிக்கைக்காக தேர்தல் ஆணையம் என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்துள்ளது? முடிவுகளை அறிந்து கொள்ள செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன? விவரங்கள் சொல்லுங்க. மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை தொடங்குள்ள நிலையில் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கு உள்ள நிகழ்வுகள் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும். தேர்தல் பார்வையாளர்களும் அங்கு உள்ள நிலைமைகளை கண்காணித்து வருவார்கள். அதேபோல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய பிறகு உடனுக்குடன் அந்த ஒவ்வொரு சுற்று முடிவுகளும் முகவர்களுக்கு கட்சியின் பெயர், வாக்காளர் பெயர் என தெளிவாக தெரிவிக்கப்படும். அதேபோல் ஊடகங்களுக்கும் ஒவ்வொரு சுற்று முடிவுகளும் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கண்காணிக்கப்படும் அந்த காட்சிகள் அனைத்தும் சிசிடிவி காட்சிகள் அனைத்தும் பதிவு செய்யப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.